இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லுவி. ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரிட்டர்ன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்த டீம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். வெச்சா குடுங்கி சரிச்சா மொட்டை அப்படின்னு விளையாண்டாங்க போன வருஷம். இப்போ வந்து அவங்க வந்து அபினவ் மனோகரை விட்டுருக்காங்க. ஆடம் ஜாம்பா, அதர்வா தாய்டே, ராகுல் சவார், சச்சின் பேபி, சிமர்ஜித் சிங், ரியான் முல்டர். இவங்க பெரிய ரிலீஸஸ், சர்ப்ரைசஸ் ரிலீஸஸ் எதுவுமே இல்லை. பேட் கமின்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பேட் கமின்ஸ் திருப்பி வருவான்னு நினைக்கிறேன். அவனு யாரு? அபினவ் முகமது ஷமி வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. முகமது ஷமி அத மறந்துட்டேன். முகமது ஷமி ஃபாஸ்ட் பவுலர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜெய்தேவ் உனட்கட்ல ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அர்ஷல் பட்டேலையும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவங்கள்ட்ட மிஸ்ஸிங். ஸ்ட்ரைக்கிங் ஃபாஸ்ட் பவுலர் முகமது ஷமியை ட்ரேட் பண்ணியிருக்கணுமா? பண்ணிருக்க கூடாது. என்ன பொறுத்தவரையும் ஆனா எஸ்ஆர்ஹெச் பிச்சை பொறுத்தவரையும் பக்கா பாகிஸ்தான் பிச்சை. ராவல்பிண்டி கிரவுண்ட் மாரி அது. ஆமா, சூட் ஆகல. பட் எப்ப ஆனா வந்து இப்ப நீங்க இவன கேஷ் ட்ரேட்ல குடுத்து என்ன லாபம்? மேபி எல்எஸ்ஜில இருந்து ஒரு பிளேயர கேட்டிருந்திருக்கலாம். அவனு என்ன ட்ரை பண்றானோ என்னாச்சும் ஒரு ஸ்பின்னருக்கு தான் போவாங்க. பேட் கமின்ஸ் அவங்க ரிட்டைன் பண்ணதே ஒரு பெரிய தப்பு தான். ஆனா ஒரு வெறும் கேப்டன்ஷிப்காக அவனை வச்சிருக்க மாதிரி போயிடுது. என்ன பவுலிங் போட்டாலும் அவன் 40+ கொடுப்பான். பேட்டிங்லையும் T20 பொறுத்தவரையும் பேட் கமின்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். ஆஸ்திரேலியன் டீம் கரண்ட் டீம் கேப்டன் நீ வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் டீம்ல. ப்ரூவன் கேப்டன். ஸோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாம அவங்களோட ஏர்லியாவே உனக்கு தெரியும், ரஷித் கான் அனுப்பிச்சு விட்டாங்க, கெயின் வில்லியம்சன் அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்க தான் வேற. வந்து பேட் கமின்ஸ் அனுப்பாம இருக்கிறது சர்ப்ரைஸ் தான். வேற அவைலபிளான ஃபாஸ்ட் பவுலர் யாருன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க ரவி பிஸ்னாய் ஹெவியா போவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு தான் லெக் ஸ்பின்னர் தேவைப்படும். எப்படி போட்டா அடி விக்கெட் எடுக்கிற பவுலர்ல ரவி பிஸ்னாய் மாதிரி ஒரு விக்கெட் டேக்கர் தேவைப்படும். இப்படி போட்டாலும் அடி வாங்க போறான்னு தெரியாதனால அவங்க வந்து மெயின்லி அவன் ஏம் பண்றதுன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு தான். அங்கதான் அபினவ் மனோகர் ஆனா அபினவ் மனோகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு இந்தியன் பேட்டர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேடுவாங்க. ஆமா. விஜய் சங்கர் மாதிரி ஒரு நல்ல பிளேயர் போல தமிழ்நாடு பிளேயர் சன் டிவி. ஏற்கனவே சன்ரைசர்ஸ் இருந்ததுனால திருப்பி சேர்த்துக்க மாட்டானோ. அவரோட அண்ணன் தீபக் கூடவும் இருக்காரு. தீபக் கூட நல்ல ஃபிட்டா இருப்பான். டீமுக்கு பேலன்ஸ் தேவைப்படும். முன்னாடி வெட்டுறாங்க, பின்னாடி ஒருத்தர் டெஸ்ட் ஆள் தேவைப்படுவார். தீபக் கூடலாம் கம்பேக் கொடுக்கணும்னா இதோட பெட்டர் பிச் அமையாது. ஸோ கண்டிப்பா அவருக்கு எடுத்து வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பவுலிங் யூனிட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு. சரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணப்போ அவங்க மயங்க் யாதவ கேட்டிருக்கலாம். எக்ஸ்ட்ரா பேசாச்சும் அந்த பிச் அவங்க யாராச்சும் காப்பாற்ற. மயங்க் யாதவ் அவங்க டீமுக்கு ஆடுவாங்கன்னு தெரியல. மயங்க் யாதவ் போட்டா பிட்ச் பண்ணா நேரா 6ல இருக்கு பின்னாடி தான் அந்த பிட்ச்லனா வேற டீமுக்கு பேசுறது இல்ல. ஆல்ரெடி அவன் டீம் ரொம்ப செட்டு. அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பின்னர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைன்னா அவங்க டீம் ஆல்ரெடி ஃபுல் ரெடியா இருக்கு. போன வருஷம் வந்து அவங்களுக்கு கிளிக் ஆகல. அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. அதனால போக முடியல. அவங்க டீம் வந்து ஆன் பேப்பர் பெஸ்ட் டீம், பெஸ்ட் ட்ரீம் பேட்டிங் லைன் அப் வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த டீம் போவோம். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வந்து உங்க டீமுக்கு வந்து ட்ரேட் மூலமா ஒரு அடிஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா வந்து முகமது ஷமியை வாங்கியிருக்காங்க. நல்ல பிக்கு. முகமது ஷமி, எக்கானா ஸ்டேடியம், பென் ஸ்டோக்ஸ் மறக்க முடியாது வேர்ல்டு கப்ல. அதுக்கு அடுத்து வந்து அவங்க யாரெல்லாம் விட்டுருக்காங்கன்னா, இந்தியன் கரண்ட் டெஸ்ட் டீம்ல இருக்க ஆகாஷ் தீப்பை விட்டுருக்காங்க. ஆரியன் ஜுவல் நல்ல பிளேயரு, அவனை விட்டுருக்காங்க. டேவிட் மில்லரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஹர்திக் பாண்டியான்னு சொன்னா ராஜவர்தன் ஹங்கரேக்கரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. ரவி பிஸ்னாய், ஷமா ஜோசப். ஷமா ஜோசப்க்கு வந்து சான்ஸே அவ்வளவு கொடுக்கல. ஒரு மேட்ச் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். யுவராஜ் சௌத்ரி, சர்துல் தாக்கூரை ட்ரேட் பண்ணி விட்டுருக்காங்க மும்பைக்கு. அர்ஜுன் டெண்டுல்கரை வாங்கியிருக்காங்க. வேற யாரெல்லாம் விட்டுருக்கலாம்னு பார்த்தா அப்துல் சமாத ரீட்டைன் பண்ணிருக்காங்க. அப்துல் சமாத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. கேப்பபிள் பிளேயர். மயங்க் யாதவ் மயங்க் யாதவ் பத்தி சொல்லுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி வேணா ட்ரை பண்ணிருக்கலாம். மயங்க் யாதவ் மேல திருப்பி நம்பிக்கை வச்சிருக்காங்க. போன சீசன்ல வந்து ஒரு மேட்சோ 2 மேட்சோ ஆடினா அதே மாதிரி பேத்தும் வரல. மயங்க் யாதவ் பிரைஸ் என்ன? 11 கோடி. அவனால அவன் ஆக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கா? இல்ல அவன் வந்து அவன் ட்ரெய்னிங்ல பிரச்சனை இருக்கா? என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ண முடியல. அது தெரியாம வந்து எக்ஸாம்பிளுக்கு நீ சிவமாவி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்தியாவுக்கு ஆட வேண்டிய சிச்சுவேஷனா இருந்தான். சிவமாவி இதே பிரச்சனையால தான் சிவமாவிய ஜிடில விளையாட வைக்கல. அப்படியே இப்ப காணா போயிட்டு இந்தியன் செட்டப்ல எதுலயுமே இல்ல. எந்த டீமோட செட்டப்லயுமே இல்ல. என்னன்னா க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அவனோட அவனோட ஹெல்த் ரிலேட்டட், இன்ஜுரி ரிலேட்டட் கன்சர்ன்ஸ் அவன் க்ளோஸா மானிட்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அததான் ம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்து ரீட்டெயின் பண்ணலான்னே முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, க்ளோஸ் மானிட்டர் பண்ணியிருப்பான். அதனால தான் அவன திருப்பியும் மேபி அவன் ஃபுல் ஃபிட்டா இருக்கலாம். ஸோ விளையாட முடியும்னு என்னாச்சும் ஒரு நம்பிக்கைய குடுத்துருக்கான். ஸோ அதனால தான் எதுக்கு ஒரு ஃபியூச்சர் இந்தியன்
ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து சரி இவங்களுக்கு டேவிட் மில்லர ரீப்ளேஸ் பண்ணா யார் எடுப்பாங்க? யார பார்ப்பாங்க அந்த ஸ்பாட்டுக்கு? டேவிட் மில்லருக்கும் ரவி பிஷ்னாவும் ஸ்பின்னர் ரீப்ளேஸ்மென்ட் தேவைப்படுது. ஆல்மோஸ்ட் என்ன பொறுத்தவரையும் என்னன்னா, சமி உள்ள கொண்டு வந்தது பெஸ்ட் பிக். ஸோ அதனால சமி உள்ள கொண்டு வந்தோனே உனக்கு வந்து ஆகாஷ்தீப் இருந்த ஸ்பாட்ட சமி எடுத்துக்கிட்டா உனக்கு வந்து போன வாட்டி லைனா ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருந்தாங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஜகீர் கான் கூட்டு வந்தாரு. இந்த வாட்டி அவரும் போயிட்டாரு. அனுப்பிச்சு விட்டாங்க எல்லாரையும் கூட இருந்தவங்களையும். அதான் ஷமி அண்ட் அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்காங்க. ஸோ பிரச்சனையே இல்ல பாருங்க. அர்ஜுன் டெண்டுல்கர்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மயங்க் யாதவ் விளையாண்டா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா அவேஸ் கான், மொஷின் கான் ஸ்டார்ட் பண்ணாங்க 3 பேரு. அவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு ஸ்பின்னர் தேவைப்படும். யாதவ் பிரின்ஸ் யாதவ் பிரின்ஸ் யாதவ் சூப்பரா போட்டான். அதுதான் டேவிஸ் மில்லர் ஸ்பாட்டுக்கு யார பார்ப்பாங்க? மேக்ஸ்வெல், மேக்ஸ்வெல் லிவிங்ஸ்டன், மேக்ஸ்வெல் கேமரன் கிரீனுக்கு போக முடியுமா? அவங்களால எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கேமரன் வாய்ப்பே கிரீன. இல்ல. அவங்க ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் போட்டாலும் கேண்டிடேட் எடுக்க முடியாது அவங்க. ம். அடுத்து வந்து டெல்லி கேபிட்டல் ஹேமந்த் பத்தானி கோச் ரிட்டயர் பண்ணியிருக்காங்க. கேப்டன் ரிட்டயர் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து யாரெல்லாம் விட்டுருக்காங்கன்னு பார்த்தா, தர்ஷன் நல்கண்டே, ஃபேஃப் டு பிளெசிஸ், ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் அவர விட்டுருக்காங்க ஜேஎஃப்எம். அப்புறம் வந்து மன்வந்த் குமார், மோஹித் சர்மா, சிதிக்குல்லா அட்டல். நட்ராஜன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அத பத்தி என்ன நினைக்கிற? கடைசியா ஐபிஎல் தான் விளையாண்டுருப்பான். அதுக்கு டிஎன்பிஎல்ல வந்து நான் பார்த்த டிஎன்பிஎல் 120 தான் போட்டுட்டு இருக்கானா. ஸ்பீட் டு பால் இருக்கு. 120 தான் போடுறான். டிஎன்பிஎல்லேயே அவனுக்கு வந்து 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண விட மாட்றான். 3 ஓவர்ஸ்லயே நிறுத்திடுறான். இது வந்து தமிழ்நாடு கோச்சிங் கோட்டால ரிட்டயர் பண்ணியிருக்காங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? மேபி இந்த டீமோட ஸ்ட்ரென்த்துக்கு பார்த்தீங்கன்னா, நட்ராஜன் போன சீசன் 1 மேட்ச் தான் விளையாண்டான்னு நினைக்கிறேன். 1 மேட்ச் என்னமோ விளையாண்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அவனுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேதுன்னா, முகேஷ் குமார் அவனும் டெத் ஓவர்ல வந்து அந்த யாக்கர் கரெக்ட்டா நெயில் பண்ணான். பவர் பிளேலயே நல்லா ஸ்டார்ட்டும் பண்றான். யாக்கரும் கரெக்ட்டா இது பண்றான். இன்னொன்னு முக்கியமா நிதிஷ் ராணா வாங்கியிருக்காங்க. டெல்லி பாய 4.2 க்ரோர்ஸ்க்கு ட்ரேட் பண்ணிருக்காங்க. டானவன் ஃபெரேரா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. தனன் ஃபெராரா லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா நான் பார்த்துட்டு இருக்கேன். அவன வெளில விட்டதே அவன் பண்ண ஒரு பெரிய தப்பு தான். டானன் ஃபெரேரா ஹை பிரைஸ்ல இருந்தா கூட பரவாயில்ல. பேஸ் பிரைஸ் தான். கண்டிப்பா வச்சிருக்கலாம். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப் ஃபினிஷர். அவன் 11க்கே ஆடக்கூடிய பொட்டன்ஷியல் ஹாட் ஹிட்டர், ஸ்பின்னர், நல்ல ஃபீல்டர். அவங்களுக்கு நிதிஷ் ராணா வந்து இன்னும் டீம ஸ்ட்ரென்தன் தான் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கருண் நாயர் பிளேஸ்ல நிதிஷ் ராணா ஆடுவான். 1 டவுன் ஸ்பாட்ன்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுலும், அபிஷேக் புயல் ஓப்பன் பண்ணாங்கன்னா நிதிஷ் ராணா 1 டவுன் போலாம். உண்டான் ஆமா. நல்ல டீம் தான். ஆனா லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் கிளிக் ஆனானோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் சொதப்பிட்டான். நல்ல மிடில் ஆர்டர் பேட்டர் அசுதோஷ் சர்மா நல்ல பிளேயர்லாம் வச்சிருக்காங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு அவனுக்கு ஒரு நல்ல ஃபினிஷர் தேவைப்பட்டுச்சு. ம். தனன் ஃபெராராவே வச்சிருக்கலாம். ஆனா யாரு காணோம்னு தெரியல.